நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, யாருக்கு சார் பெரிய ராஜயோகத்தை ராகு பகவான் வழங்குவாரு? ராகு எப்படி இருந்தால் நன்மைகளையும், எப்படி இருந்தால் சரியில்லாத நிலையும் ஏற்படுத்துவார்? அவ்வாறு அவர் சரியில்லாமல் இருந்தால் என்ன பரிகாரம் மேற்கொண்டால் ஓரளவுக்கு இந்த ராகு தசையினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம். ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ராகுனாலே பொதுவாங்க பேராசங்க. ராகு தசை வந்தாலே சாதாரணமாக ஆசைவாசம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஆசை அதிகரிச்சிடும். நம்மளும் பெரிய ஆளாக வரணும், நம்மளும் ஏதாவது சாதிக்கணும், நம்மளும் கௌரவமாக இருக்கணும், புகழ் அந்தஸ்தாக இருக்கணும், அவனை மாரி நம்மளும் பெரிய ஆளாக வரும் ஒரு ஆசையை தூண்டுவாருங்க. ராகு வந்தவுடனே, ஏன்னா அவரு ஒரு போகக்காரகன் தான், ஆசையை தூண்டக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். அப்போ இந்த ராகு தசை என்பது எப்படி இருந்தால் நன்மைகள், எது போன்ற இடங்களில் இருந்தால் ராகு ராஜயோகத்தை வழங்குவார், எந்த லக்னங்களுக்கு ராஜயோகத்தை வழங்குவார் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வரணும். பொதுவாகவே இந்த ராகு பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அணி லக்னங்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகளை வழங்குவாருங்க. குரு அணி லக்னங்களுக்கெல்லாம் கேது நல்ல நன்மைகளை வழங்குவார். சுக்கிர அணி லக்னம்னா என்னன்னா சார், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், மிதுன கன்னி லக்னம், மகர கும்ப லக்னம், இது போன்ற லக்னங்களுக்கு ஒரு படி உயர்வை தான் தருவார் ராகு பகவானோட தசை. ஆனால் கேது தசை அப்படி கிடையாது. அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ராஜயோகத்தை வழங்கணும் அப்படின்னா நம்ம எது போன்ற இடங்களில் அவர் அமர்ந்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இது போன்ற இடங்களில் ராகு அமர்ந்தால் நன்மைகளை வழங்குவார். ராகு பெருத்த நன்மைகளை வழங்கணும்னா என்னங்க பாயிண்ட் வரணும், ராகு எந்த நிலையிலும் சுப கிரகங்களுடைய தொடர்பு பெறணுங்க. கடந்த காலங்களில் அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ராகு சுபத்துவம் அடைந்து இருந்தால் பெருத்த நன்மைகளை அவருடைய தசாகாலங்களில் வழங்கியிருக்கின்றார், பெரிய லாபத்தை வழங்கியிருக்கின்றார். அப்போ எப்படி சார் சுபத்துவம் அடையணும்? அவர் குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெறணுங்க. ஒன்று சுக்கிரனுடைய தொடர்பை பெறணும், அல்லது குருவோட தொடர்பு பெறணும், அல்லது இரண்டு கிரகத்தை தொடர்பு விட்டார்னா பெருத்த லாபங்க. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற இடங்களில் அமர்வதோடு அல்லாமல் இதோட அமைப்பு வரணும். என்ன அமைப்பு? குரு சுக்கிரனுடைய தொடர்பை ராகு பெற்றார்னா பெருத்த நன்மைகளை வழங்குவார். எந்த நிலையிலும் ராகு சனி செவ்வாயினுடைய ஒருமித்த தொடர்பை பெறக்கூடாதுங்க. அது என்ன சார் ஒட்டுமித்த தொடர்புனா, சனியோடு இணைந்து ராகு சனியோடு இணைந்து செவ்வாய் பார்ப்பது, ராகு செவ்வாயோடு இணைந்து அதை சனி பார்ப்பது, ராகு சனி செவ்வாய் இரண்டினுடைய தொடர்பில் இருப்பது, இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாது. அது கடுமையான பாதிப்பை கொடுத்துருவார். அப்போ ராகு பாவத்துவம் அடைந்தால் நன்மைகளை தராத நிலையில் இருப்பார். ராகு அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் பெருத்த நன்மைகளை கொடுப்பார். அப்போ நான் சொன்ன பாருங்க, சுக்கிரனி லக்னங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகளை வழங்குவார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார் சார், நல்லது செய்ய மாட்டார் என்ற அமைப்பெல்லாம் இல்லைங்க. 8ல் 6ல் 12ல் அமர்ந்த ராகுலாம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லது நடந்துட்டு இருக்கு. எப்படி சார் நடக்குது? சுபத்துவமாக இருக்கின்றார். ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு, 8ல் தான் ராகு, ராகு தசை வருதுங்க, 8ல் அமர்றது பெரிய கஷ்டத்தை கொடுக்க போறாரு, கிடையவே கிடையாது. ராகு தசை அற்புதமான யோகத்தை தருது. எப்படி தருது? ராகு குருவின் பார்வையிலே இருக்கின்றார். ராகு குருவின் பார்வையில் 8ல் இருக்கட்டும், ஆனால் ராகு யாருடைய தொடர்பில் இருக்காரு? குருவின் பார்வையில் இருக்காரு. என்ன செய்யறாரு தெரியுமா? வெளியிடத்துக்கு நகர்த்துறாரு. உடனடியாக ராகு தசை வந்தோடனே வெளிநாட்டு கிளம்பிட்டார், பயங்கரமாக சம்பாதிக்கிறார். எப்படி சார் செய்கிறாரு? 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் தொடர்பை, சுபகரத்துடைய தொடர்பை பெற்றால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை ராகு வழங்குவார். ராகு பாவத்துவம் அடைந்தால், பாவத்துவம்னா சனியோடு செவ்வாயோடு இணைவது சிறப்பான அமைப்பு அல்ல. அப்போ இந்தமாரி பாவத்துவம் அடையும் போது அவர் நன்மைகளை வழங்க இயலாத நிலையில் இருப்பார் என்று சொல்லலாங்க. சார் அந்த மாதிரி தான் சார் இருக்காரு, என்ன தான் சார் பண்ணுறது, அதுக்கு என்ன சார் பரிகாரம்? ராகு சனி செவ்வாயோட தொடர்பில் தான் இருக்காரு, கொஞ்சம் போராட்டம் தான் சந்திச்சுட்டு இருக்கேன். ராகுதசை ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. 18 வருடம்ல ராகுதசை. இப்போ 18 வருடமும் நான் போராட்டம் சந்திக்கணும், அது என்ன சார், இதுக்கு விடுபடுறதுக்கு என்ன சார் வழிமுறை, என்ன சார் வழிபாடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராகுன்னு சொன்னாலே துர்க்கை, காளி அம்மனுங்க. துர்க்கை அல்லது காளி, இதை நீங்கள் பொதுவாகவே ராகு கால நேர வழிபாடாக எடுத்துக்கணும். துர்க்கை அல்லது காளியை மிக முக்கியமாக ராகு கால நேர வழிபாடு, அதுலேயும் மிக முக்கியமாக இந்த 3 கிழமைகள் ரொம்ப பெஸ்ட்டுங்க. என்னென்ன கிழமை சார்? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இது போன்ற கிழமைகளில் ராகு பகவான், அதாவது துர்க்கைக்கு, காளிக்கு, அப்போ துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமையில்
ராகுகால நேரம் மத்தியானம் 3 to 4:30. வெள்ளிக்கிழமையில காலையில் 10 to 12 ராகுகால நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 ராகுகால நேரம். இது போன்ற நேரங்களில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள துர்க்கை அல்லது காளி இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு விளக்கேற்றி வழிபடு என்பது ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு கெடுதலிலிருந்து முழுமையாக ஒரு விடுபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.